வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மகிழ்ச்சியாக இருப்பது எங்கனம் என்ற தலைப்பிலேயே சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு. ரியாக்ஷன்ஸில் எல்லாமே ரியாக்ட் தான் பண்ண முடியும், சிலதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, ப்ரோ ஆக்ஷன்ஸ்னு ஒன்று கிடையாது. வில் ஹாவ் டு கரெக்ட் யுவர் செல்ஃப். எந்த நேரத்தில் எது சரியோ அதை சொல்லித்தான் ஆகணும்னு சொன்னோம். ஸோ சூஸ் டு பி எ பாசிட்டிவ் மைண்ட் ஆல்வேஸ் அப்படின்னு இருந்தாலே நிறைய நேரத்தில் மகிழ்ச்சி நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படின்றது அது ஒரு கேள்வி இல்லை. மகிழ்ச்சி நம்மளோட இருக்கும்னு சென்ற பதிவில் பார்த்தோம். ஏன்னா நம்மளுடைய எண்ண ஓட்டங்களையும் நம்மளுடைய தவறுகளையும் என்ன சிதறக்கூடிய ஒரு பழக்க நடத்தைகளையும் பகிர்ந்துக்கிறதுக்கு யாரான்னு இருந்தால் நம்மளோட என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு மகிழ்ச்சி உடனே கிடைக்கும் அப்படின்னு. இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும், ஒரு மேல் ஆர் ஃபீமேல், ஒரு உமன் ஆர் மேன், எப்படி எந்த லெவலில் அந்த எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும், நம்ம செய்கிறது ஒரு வேளை கரெக்ட் இல்லையோ, டஸ் இட் ரிக்வயர்ஸ் எனி கரெக்ஷன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும். ஏன்னா நம்ம செய்கிறது எல்லாமே சரியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம செய்கிறது சரின்னு தான் ஒத்துக்கணும் அந்த மாதிரி ஆட்டிடியூடும் தவறு. ஆனால் ஆட்டிடியூடினல் சேஞ்ச் அப்படின்னு என்ன, எது சரியோ அதை சரியான அளவில் செய்யறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை நம்ம செய்கிறது சரியில்லை அப்படின்னா அதை நிச்சயமாக நம்ம என்ன பண்ணிக்கணும், வி ஷுட் கோ ஃபார் தி கரெக்ஷன். சின்ன விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஏதோ ஒரு சமைக்கிறோம், ஹோம் கேர், அப்புறம் கிச்சனில் போய் ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், அது சரியாக இல்லை, டேஸ்டியாக இல்லை, அது தவறாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அம்மாவோ வீட்டில் யார் அந்த வேலையை நல்லா செய்து தருவாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இது இப்படி செய்யக்கூடாது, யூ ஆர் சப்போஸ் டு கரெக்ட் இட், இப்படி பண்ணால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அதெல்லாம் முடியாது, என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். அது பதில் இல்லை, அது அடமன்சி, தட் ரெக்யர்ஸ் பனிஷ்மெண்ட். ஆனால் உண்மையில் ஏன் அப்படி பேசக்கூடாதுன்னா, அப்படி தவறாக பண்ணுறதுனால அந்த பண்ணுற சாமான் இருக்குல்ல, அது போகிற சப்ஜியெல்லாம் இருக்கு, அது வேஸ்ட்டாக போகிறது, அது யாராலையும் சாப்பிட முடியாது. நம்மளே சாப்பிட முடியாட்டா வி கேனாட் கிவ் இட் டு அன் அவுட் சைடர். அப்புறம் பசு அனிமல்ஸ்க்கு வரும்போது அவங்கள்ட்டையும் கொண்டு போய் தர முடியாது. அதனால் யாருமே இட் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். என்னன்னு கேட்டால், நம்மக்கிட்ட இருக்கிற உணவுப் பொருளை பாழ்படுத்துறது ரொம்ப தவறு. ஸோ இத்தனை விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டா நம்ம சரியாக தான் தயார் பண்ணுற உணவு ஏற்கக்கூடியதாக, உணவு அருந்தக்கூடியதாக இருக்கணும், உணவு சாப்பிடக்கூடியதாக இருக்கணும். அதை விட்டு அதில் ரொம்ப குறைபாடு உள்ளதாக இருந்துட்டு அதை கரெக்ஷனுக்கு ஒத்துக்கலைன்னா ரொம்ப தவறு. அது சொன்னோம் இல்லையா, யூ ஆர் ரெடி டு கரெக்ட் யுவர் செல்ஃப்னு. இமீடியட்டாக சாப்பிட்ற சாமானில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், தவறு செய்தால் கரெக்ட் பண்ண முடியும். பிஹேவியரில் எதுவும் கரெக்டுனா தட் வில் டேக் 2-3 வீக்ஸ் ஆகும். ஆனால் இப்போ ஒரு ரசம் வைக்கிறோம் நல்லா வரலன்னா அதை ராத்திரிக்கு ரசம் வைக்கும்போது தட் கேன் பி ஈஸிலி கரெக்டட் இமீடியட்லி. ஸோ அதனால் பிஹேவியரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த பாசிட்டிவிட்டி ஆஃப் மைண்ட், பாசிட்டிவிட்டி ஆஃப் அவர் ஆட்டிடியூட், அது ரெண்டும் என்ன பண்ணோன்னா நிச்சயமாக அதை இமீடியட்டாக சரி பண்ணோம். வி ஷுட் மானிட்டர் அவர் பிஹேவியர், அவர் எமோஷன்ஸ், ஆஸ் வெல் அஸ் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்குது, அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குதுன்னு பார்க்கணும். எதிராளிகிட்ட வேறு யார்கிட்டையும் பேசுகிறோம், அவங்கள்ட்ட ஒரு சின்ன அளவில் ஒரு பாசிட்டிவ் பிஹேவியர் இருந்தால் கூட தட் கேன் பி அப்ரிஷியேட்டட். வி கேன் மேக் தெம் டு கம் டெவலப் இட் இன் சச் அ வே, வேகமாக சீக்கிரமாக அதை நல்லபடியாக பெரிய அளவில் வளர்த்துக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் மாட்டிக்கிட்டோம், எந்த அளவுக்கு இதோட போச்சே பாரு, நாளைக்கு வி ஹேவன் ட்ரபிள்ட் அவர் செல்ஃப் மச் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பாசிட்டிவ் மைண்டு தான். பிகாஸ் வி ஆர் நாட் ப்ரூடிங் ஓவர். அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு அப்படியே அதை பற்றி சொல்லிட்டுல, பரவாயில்ல நல்ல வேலை எஸ்கேப் பண்ணட் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லை. அதுபோல் அந்த பாசிட்டிவ் மைண்ட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் த சுச்சுவேஷன், இது விச் எவர் கம்ஸ் இன் அவர் வே அப்படின்னா அந்த அளவில் பாசிட்டிவிட்டி ஆஃப் அவர் ஆட்டிடியூட் இட் கிவ்ஸ் யூ எ லாட் ஆஃப் மென்டல் பீஸ். மனம் அமைதியாக இருந்தாலே மகிழ்ச்சியை நம்ம எங்கே இருக்குன்னு நம்ம தான் முதலே சொல்லிட்டோம் இல்லையா, மகிழ்ச்சி நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஹவு டு மேக் இட், ஹவு டு கெட் இட் அவுட் அப்படின்னா அதை எப்படி வெளியில் கொணர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் அப்படின்னு. ஸோ எல்லாம் இருக்கிறதுலே அந்த கிளாரிட்டி, ஸ்லகிஷ்னஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோமான மகிழ்ச்சி என்பது உள்ளே இருக்குதான்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். பார்த்த சாமான் தானே, இதை நம்ம தான் இங்கே தான் வச்சுருக்கிறோம், கடவுள் நம்மளுக்கு இவ்வளோ மகிழ்ச்சி உள்ளே கொடுத்துருக்காரு, அது எப்படி வெளியில் எடுக்கிறது, இதெல்லாம் போட்டு மூடிக்கிட்டு இருக்குது. ஒன்று ஒன்றா தள்ளிட்டு வெளியில் வந்தால் பாசிட்டிவிட்டி ஆஃப் அவர் ஆட்டிடியூட் ஹெல்ப்ஸ் டு பிரிங் இட் அவுட் அவர் ஹாப்பினஸ், வெளியில் வரத சிறப்பாக நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட்டை டுவர்ட்ஸ் ஆட்டிடியூட் நம்ம அதை டெவலப் பண்ணிக்கணும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா எந்த சுச்சுவேஷனில் என்ன பாசிட்டிவிட்டி இருக்குதுன்னு பார்த்து அதுலேருந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவையும் வெளியில் கொண்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பழகணும். ஸோ இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் ஆட்டிடியூட் நம்மக்கிட்ட நிறைய இருந்ததுன்னா
we can able to speak to people very well. எப்போவுமே ஒரு பொலைட்டான கான்வர்சேஷன் தான் இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் வேறு ஏதான ஒரு ரீசன் இருந்தால் தான் நம்ம வெளியில் பேசலாமே தவிர, மற்றபடி எப்போ பேசினாலும் அமைதியாகவும் இணக்கமாகவும் தான் பேச முடியும். அப்போ அதில் என்ன இருக்குது, அப்போ ஆஸ் இட் இஸ் அதில் பாசிட்டிவ்னஸ் நல்லா மிடுறது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும்னா, நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணலாம், மகிழ்ச்சி என்பது நம்மளுக்கும் நிறைய இருக்கும், நம்ம அடுத்தவங்களோட அதை நம்ம என்ன பண்ணலாம், அதை ஒரு இட் கேச்சஸ் ஆஸ், அது அடுத்தவங்களை இட் கேச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அவங்களையும் போய் கட்டியமாக இருக பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி அதுபோல் பழகலாம். ஓ இவங்க வந்தாங்கன்னு இங்கே பேசினாங்களான்னா உங்களோட பேசினாலே பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்குது, உங்களோட பேசினாலே அப்படியே சிரிப்பு தாண்ட மாட்டுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது என்ன காரணம், these are all the practice one is adhering. Naturally he sends the rips of மகிழ்ச்சி in across the table அப்படின்னு சொல்லலாம். எதிர இருக்கிறவங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியோட அலைகளை அனுப்பி தருகிறார்கள் என்று நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஹெல்ப்ஸ் யூ டு பி இன் ஹாப்பியஸ்ட் மைண்ட் ஆல் த டைம் அண்ட் பீஸ்ஃபுல் கான்வர்சேஷன் எவ்ரி டைம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் புதுமையான செய்திகளையும் வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம்.